ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. எனக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்ட அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 55 சென்ட்டு புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரே பவுண்ட்ரி தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. ஃபுல்லாக உள்ளே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு டெவலப் பண்ண லேண்டு மாதிரி வேணும், ஒரு ஃபார்ம் லேண்டாக ஃபார்ம் ஹவுஸாக உள்ளே வீடோட, அதுவும் விற்று காய்க்கிற மரங்களோடு வேணும். இப்போ வச்ச மரம் மாதிரி வேணால் காய்க்கிற மரமாக இருக்கணும். ஒரு 3-4 வருஷமாக மாமரமாகட்டும், கொய்யா, தென்னை மரம் எல்லாமே காய்க்கிற மரமாக எனக்கு வேணும். சப்போட்டா, நெல்லி மரம், எலுமிச்சை, அது மாதிரி ஒரு நல்ல எனக்கு ஒரு மந்த்லி இன்கம்மு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30,000-40,000 எனக்கு வர மாதிரி ஒரு லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, வில்லேஜுக்கு நியர்பையில் இருக்கா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு உள்ளே தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லேண்டில் இயற்கை விவசாயம் மட்டும்தாங்க பண்ணுறாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஆர்கானிக் ஃபார்மிங் தான், இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மா, தென்னை, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, வாழை, தேக்கு மரம், மகோகனி மரம், நெல்லி மரம், மாதுளை, இன்னும் வெரைட்டியான மரம்லாம் ஒரு 7-8 மரம் இருக்குங்க. ஸோ டோட்டலாக இந்த லேண்டுக்கு உள்ளே ஒரு 25-30 வெரைட்டியான எல்லா மரமும் கலந்து வச்சுருக்காங்க. எல்லாமே காய்க்கிற மரங்க. உங்களுக்கு பப்பாளி மரம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சிவன் சிலையை ஒரு நல்ல ஸ்டோன் வச்சு, கல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் சிலையை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இது அந்த சிவன் சிலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணி ட்ராப்ஸ் மாதிரி வரும். அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் மரத்துக்கு போகிறதுக்காக, நம்ம செடிங்க மரத்துக்கெலாம் போகிறதுக்காக தொட்டி மாதிரி கட்டி நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவர்லேயும், மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயும் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. லேண்ட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், வந்தவாசி தாலுக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு நியர்பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் தாங்க கொஞ்சம் பக்கத்தில் வரும். திருவண்ணாமலைக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. ஸோ செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லேண்டு கொஞ்சம் பக்கத்தில் வரும் உங்களுக்கு. அதனால தான் நான் செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் நியர்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல சூப்பரான லேண்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா இந்த லேண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேக்கு மரம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 170-180 தேக்கு மரம் இருக்குங்க. அதில் நல்ல சைஸான மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 மரம் நல்ல சைஸாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 சுற்று 4 சுற்று அளவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த 3 அடி 4 அடி சுற்று அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 மரம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான மரமே இருக்குங்க. அதை நீங்கள் கட் பண்ணி அதை சேல் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல ரிட்டர்ன் அமௌண்ட் நீங்கள் பார்க்கலாங்க.
ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த சிவன் சிலை வித் ஸ்டோனோட சொன்னேன் பார்த்தீங்களா, படிக்கட்டு மாதிரி வச்சு நல்லா டேப் நீங்கள் வந்து மேலே தெரியுது பாருங்கள், திறந்தீங்கன்னா வாட்டர் வந்து சொட்டிட்டு அப்படியே நல்லா சூப்பராக அவருக்கு வந்து பார்த்தும் பண்ணியிருக்காருங்க. இந்த லேண்டை டெவலப் பண்ண ஓனர் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நல்லா சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க, கேட்டு வச்சு பில்லர்னால் நார்மல் பில்லர் இல்லைங்க, நம்ம நல்ல பெரிய பில்லரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. சுற்றி கவர் பண்ணி காம்பவுண்ட் வால் பில்லர் இருக்குது. ஸோ கேட் போட்டு ஃபென்ஸ் பில்லர் போட்டிருக்காங்க. லேண்டுக்கு வந்து 2 சைடு ரோட் டச் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட் டச் ஃப்ரண்டேஜும் இருக்குது, மட் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குங்க. லேண்டு வந்து உங்களுக்கு 2 சைடு ரோட் டச்லேயே இருக்குது, 2 சைடு வழி இருக்குது. கார்னர் பீஸ் மாதிரி இங்கே இந்த லேண்டு உங்களுக்கு. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. இந்த லேண்டு ஓனர் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வீடு இருக்குங்க. லேபர் ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குது. 2 வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மோட்ரு பம்பு செட்டுங்க. ஒரு ஷெட்டு இருக்குது, மோட்ரு பம்பு செட் இருக்குது. நல்லா பெரிய கிணறுங்க. ஷெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மினி ஷெட்டும் ஒன்று இருக்குது, பெரிய ஷெட்டும் இருக்குது. ஸோ ஒரு பெரிய கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 10லேருந்து 12 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலே இதே மாதிரி தொட்டி கட்டி பம்பு செட்டு வித் மோட்டரோட கிணறு எடுத்து இது மாதிரி கரெல்லாம் கட்டி நீங்கள் படிக்கட்டெலாம் வச்சு செட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக 22 லட்சம் to 25 லட்சம் இல்லாமல் கிணறு, சர்வீஸு, பம்பு செட்டு, மோட்ரு, கரண்ட்டு, ஃப்ரீ இபி சர்வீஸ் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் 25 லட்சம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். கண்டிப்பாக பாருங்கள், நல்லா சூப்பரான லேண்டு. நீங்கள் ஆடு, மாடு, கோழி அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 50 மாடு நீங்கள் வளர்க்கலாம். ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குதுங்க. வீடு, ஸ்டோர் ரூமு, ஷெட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாட்டு ஷெட்டு தான். ஒரு 45-50 மாடு வளர்க்கலாம் உங்களுக்கு. 2 சைடு ரோட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2 சைடு ரோட் டச் இருக்குன்ட்டு, அதில் தனி கேட் இருக்குங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 கோடி ரூபாய் சொல்கிறாரு. ஃபைனல் ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாருங்க. ஒரு சென்ட்டு வந்து 38,000, ஒரு ஏக்கர் வந்து 38 லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாரு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும், ஜிஎஸ்டி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கு நம்ம லேண்டுக்கும் ஜஸ்ட் 100 மீட்டர் தாங்க வரும். பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குங்க. பஸ் பர் ரோட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் தாங்க வரும். சிங்கிள் ஓனர் தாங்க, புஞ்ச லேண்டு. சைன் போடுகிற லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், சிங்கிள் சைனு தான். கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. மீடியேட்டரோ அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லை, டைரக்ட் ஓனர் தான். கால் பண்ணிவிட்டு வாங்க, ஓனர்கிட்ட உட்கார வச்சு நான் பேச வைக்கிறேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்க பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் 2.5 கிலோமீட்டர் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. பஸ் போர் ரூட்